Hello students, welcome back to JE Max in Tamil channel. இந்த வீடியோல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டின்ஸ்மே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது போன வருஷம் JE 2025ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டாபிக்ல 5 கொஸ்டின் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்பவுமே சொல்றதுதான், சில டாபிக்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா இந்த சென்ஸ் ஈஸியா போடுற மாதிரி கேட்பாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கட்டும், கோஆர்டினேட் ஜாமெட்ரியா இருக்கட்டும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்ல கோனிக் செக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல பைனாமியல் சீக்வன்ஸ் சீரிஸ், இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஏன்னா நீங்க கால்குலஸ் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும் ஆப்வியஸ்லி. பட் அதுக்கு நீங்க போற எஃபோர்ட் இந்த மாதிரி ஈஸியான சாப்டர் உள்ள போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அந்த பிஒய்க்யூ சால்விங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்றது ஒரு வகை இருக்கட்டும், பட் கான்செப்ட் நல்லா தரவா இருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையுமே வந்து பிஒய்க்யூ சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க எந்த அளவுக்கு பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் இன் டு ப்ராக்டிஸ் வென் யூ ஆர் ஃபேசிங் சச் கொஸ்டின்ஸ். சிமிலர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும்போது ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூ கேன் ப்ரொசீட் சால்விங் தட். ஓகே, அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வராங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அண்ட் வீடியோ முடிவில் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுது, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா தமிழ்ல JE மேக்ஸ் சேனல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்றதால தான் நம்மளோட மெயின் சேனல் ஆக்சுவலா கார்த்திக் மேக்ஸ், அதை விட்டுட்டு நான் இங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட் டு பிரிங் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். அண்ட் எப்பவுமே சொல்றது லைக் உங்களால சால்வ் பண்ண முடியும்னா நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க, நானுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? ஏன்னா பிஒய்க்யூ செஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து நீங்க போடுற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, வெறுமனே வீடியோ ப்ளே பண்ணி விட்டு நீங்க பார்க்க கூடாது. முதல்ல வீடியோ பாஸ் பண்ணுங்க, நீங்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கரெக்டா போட்டீங்களா தப்பா போட்டீங்களா இல்ல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லெட்ஸ் ஸ்டார்ட். தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. 9/x மைனஸ் 9/√x பிளஸ் 2, 2/x மைனஸ் 7/√x பிளஸ் 2. ஆக்சுவலா இது 2 இல்லமா, இது 3. இது சம்திங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகேவா? இது 3 ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல என்ன பண்ணலாம், ஆக்சுவலா இங்க பாருங்க குவாட்ராட்டிக்கா நான் மாத்தி எழுதணும். ஓகே, இப்போ குவாட்ராட்டிக்கா மாத்தி எழுதணும்னா லெட் மீ டேக் t ஈக்குவல் டு 1/√x போறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு t ஸ்கொயர் வந்து வெறும் 1/x வரும். அப்படிதானே? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 9t ஸ்கொயர் மைனஸ் 9t பிளஸ் t, அண்ட் தென் இது வந்து 2t ஸ்கொயர் மைனஸ் 7t பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 18 வரணும், அண்ட் ஆட் பண்ணா 9 வரணும். சரியா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6 3s வருமா? அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்ன்றதால -6 -3 போடணும், அண்ட் இங்க 9 இருக்கிறதால நான் 9 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? -2/3 வரும், இது -1/3 வரும். ஸோ இது நீங்க ஃபேக்டரா எழுதும்போது டினாமினேட்டர்ல t போட்டுட்டு கீழே இருந்து சேர்த்து எழுதணும். அதே மாதிரி டினாமினேட்டர் t போட்டு கீழே இருந்து சேர்த்து எழுதணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதுவீங்க நீங்க? 3t - 2 அண்ட் தென் 3t - 1 போடுவீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சாச்சு. அடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 3s are 6, மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -7 வரணும். ஆப்வியஸ்லி 6 1s தான், ரெண்டுமே நெகட்டிவ்னா -6 -1. அப்போ அகைன் இங்க 2 இருக்கு, 2 ஆல் நான் டிவைட் பண்றேன். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு இது -3 வரும், இது கேன்சல் ஆகாது. அப்போ டினாமினேட்டர் t போட்டுக்கோங்க. ஸோ கேன் ரைட் திஸ் as t - 3 அண்ட் தென் 2t - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுல இருந்து t வேல்யூ கண்டுபிடிச்சா என்னெல்லாம் வரும்? இதுதெல்லாம் டி வேல்யூ வரும் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் டி வேல்யூ வந்து உங்களுக்கு 2/3 ஒன்று வரும், இது வந்து 1/3 வரும், இது வந்து வெறும் 3 வரும், அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு 1/. இப்போ டீல இருந்து அவங்க எக்ஸ் கேட்கறாங்கன்னா டீக்கும் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணி ஸ்கொயர் பண்ணாலே போதும். அப்படிதானே? இப்போ டி ஈக்குவல் டு 1/√x தான், ரெசிப்ரோக்கல் பண்ணி ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/t ஸ்கொயர் வரும். அப்போ ரெசிப்ரோக்கல் அண்ட் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? இது ரெசிப்ரோக்கல் பண்ணி ஸ்கொயர் பண்ணா 9/4, இது ரெசிப்ரோக்கல் பண்ணி ஸ்கொயர் பண்ணா 9, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி ஸ்கொயர் பண்ணா 1/9, இது 1/4, சாரி 4 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணா 2 4. அப்போ உங்களுக்கு 4 ஆன்சர்ஸ் வரும். அதாவது ஆப்ஷன் சி மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்க டி கொடுத்துட்டு நீங்க டேட்டா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுதாமா? டீல எத்தனை ஆன்சர் வரும், அதே எக்ஸ்ல அதே ஆன்சர் தான் வரும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபைண்ட் ஆல் த ப்ராடக்ட் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் போட்டு என்ன ஆகும் பாருங்க, ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுவாங்க. என்ன ஆகும்? 9 9 கேன்சல் ஆகும், 4 4 கேன்சல் ஆகும், ஆன்சர் இஸ் 9. ஸோ அந்த ரூட்ஸ் வச்சு அவங்க எப்படி ஒன்றா கேட்கலாம். புரியுதா? ப்ராடக்ட் ஆஃப் ஃபைண்ட் ஆல் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்கலாம், இல்ல ஃபைண்ட் ஒன்லி த ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் ரூட்ஸ் கேட்கலாம். அடுத்த சமயம் அப்படிதான் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்கலாம். ஸோ எப்படி ஒன்றா கேட்பாங்க. இதெல்லாம் வேற ஐடியாஸ் தான். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அடுத்த சம் போயிடலாமா?
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கப்பா, நானுமே சொல்லி கொடுத்துட்றேன் ஆஸ் யூஷுவல். வீடியோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரேஷனல் ரூட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி ரேஷனல் ரூட்ஸ் மட்டும் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகைன் இது குவாட்ராடிக் பெஸ்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இது என்னவா வரும்? ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 11 த ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 வருமா? இது 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 11 த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா அது என்னவா மாறும் உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x. ஓகே, நான் மைனஸ் உள்ள கொண்டு போல, நான் என்ன பண்ண போறேன் கவனிங்க. இந்த 20 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 11 ப்ளஸ் 9ன்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? இந்த மைனஸ் 3 உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க, இது ரெண்டும் சேமா வந்துருச்சு எனக்கு. ஸோ இதை நான் சம் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லெட் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 11 வச்சு சால்வ் பண்ண போறேன். அப்போ இதுக்கு என்னவா மாறும்னா டி ஸ்கொயர் மைனஸ் டி பிளஸ் 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். டி ஸ்கொயர் மைனஸ் டி, இது மைனஸ் 9 மைனஸ் 3 வருமா? அப்போ மைனஸ் 12 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 வரும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா டி மைனஸ் 4 அண்ட் டி பிளஸ் 3ன்னு வரும். கரெக்டா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ டீக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ டீயோடைய வேல்யூ, அதாவது தனித்தனியாக எழுத போறேன். ஸோ டி மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ இது என்னவா மாறும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 11 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டி பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 போடுறேன். இதுல சப்ஸ்டிட் பண்றேன். டி பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இங்க நீங்க டி யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 11 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 வருமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 14 ஈக்குவல் டு 0 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2,7. இதை ஃபேக்டரைஸ் பண்ணல. இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்னமா வரும்? 11 9. So I'll use the formula method of x is equals to minus b plus or minus b square 81 minus 44 by 2 வரும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு irrational root தான். புரியுதா? இது உங்களுக்கு irrational root தான் தரும். ஸோ கேள்வி என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் ரூட்ஸ் மட்டும் தானே கேட்கறாங்க. அப்போ இதோடைய மல்டிபிளிகேஷன் மட்டும் பண்ணா போதும், ப்ராடக்ட்னு சொல்றதால. அப்போ 2 into 7, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 14 தான். பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க. இதெல்லாம் டூயபிள் கொஸ்டின், அதாவது போடக்கூடிய கேள்விகள். சரிங்களா? ரொம்ப அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் மேனிபுலேட் பண்ணணும், கொஸ்டினை சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணாலே ஐம் கெட்டிங் த ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரிங்களா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல்ஃபா ஐ பீட்டா, ஓகே இது என்னது? ஓகே, ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நீங்க நார்மலா சப்ஸ்டிட் பண்ணுங்கம்மா. இதுவுமே அகைன் ஒரு டூயபிள் கொஸ்டின் தான். ஸோ நார்மலா நம்ம ஃபார்முலா என்ன இருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ், இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 2 ரூட் வரும்ல. ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு 2 ரூட் வரும். அதுல இது ஒரு ரூட், இது ஒரு ரூட் அப்படின்றாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஈஸியா போடலாம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் நீங்களே. ட்ரை நீங்க தான் போடணும், சும்மா வெளியே பார்க்கக்கூடாது. போட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணி நீங்க போட்டு பாருங்க. ஸோ இங்க எது தனித்தனியாக வேணும் எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 1, b equal to minus of 3 minus 2a and c equal to minus 2i plus 2. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டு நீங்க எவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் தி வேல்யூஸ் 1 by 1. என்ன வருதுன்னு பாருங்க. ரூட்ஸ் என்னென்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் பியா, இங்க b ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ ஐ வில் ரைட் டைரக்டா 3 minus 2i போடுறேன். பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 3 minus 2i the whole square மைனஸ் 4 times a வந்து 1 தான், பிரச்சனை இல்லை. இது அப்போ பிளஸ் தான் மாறிடும். சி வந்து நெகட்டிவ்ல இருக்குல்ல, அப்போ பிளஸ் தான் போட்டுறேன். ஸோ 2i minus 2 ரூட் போட மறந்து விடாதீர்கள். டிவைடட் பை 2 times a, ஒன்லி 2 தான். அப்போ என்ன ஆகும் எனக்கு? 3 minus 2i பிளஸ் ஆர் மைனஸ் உள்ள வந்து a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பெண்ட் பண்றோம். என்ன ஆகும்? 3 minus 2i the whole square எக்ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 9. அடுத்து minus 2 2 சார் 4 4 3 தான் 12i minus 2i the whole square வருமா? minus 2i the whole square போட்டால் என்ன ஆகும்? 4i ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் minus 4. உங்களுக்கு இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் ஒன்லி 5 minus 12i வரும் ரூட்டுக்குள்ள. சரியா? இப்போ 5 minus 12i, இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 8i minus 8னு வரும். சரியா? ஸோ டிவைடட் பை 2 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அகைன் 3 minus 2i பிளஸ் ஆர் மைனஸ், இது என்ன ஆகும்?
minus 8 4 minus 4i minus 4i minus 3 வருது. ஸோ ரூட் டிவைடட் பை 2. இப்போ இங்க பாருங்க, இது சூப்பர் கொஸ்டின். இப்போ இந்த minus 4i minus 3 அப்படின்றது I can write this as, இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus 2i the whole square பார்க்கலாம். ஏன்னா ரூட் கேன்சல் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க. இது சிம்பிளை பண்ணவங்க என்ன வரும் பாருங்க, 1 minus 4i 2i நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா we are going to have plus 2 வந்து. சரியா? ஸோ இங்க மைனஸ் இருக்குதா, இது இதுதான் மைனஸ். அப்போ இங்க மைனஸ் ஒன்று. ஸோ மைனஸ் காமன் எடுத்துனா I can write this as whole square. அப்போ எனக்கு வெறுமனே என்ன ஆகும்னா 3 minus 2i plus or minus this can be written as 1 minus 2i the whole square the root divided by 2. Now simplify this. So 3 minus 2i in the root 2 இதுவும் cancel ஆயிடும். So I'm going to have plus or minus 1 minus 2i by 2. Almost nearing the answer. அப்போ என்ன ஆகும், பிளஸ் பிளஸ்ல ஒன்று மைனஸ் ஒன்று எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க, பிளஸ்ல போட்டால் என்ன ஆகும், 3 minus 2i plus 1 minus 2i by 2 ஒன்று, 3 minus 2i minus 1 plus 2i by 2 ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், 4 minus 4i by 2 which means 2 minus 2i. இது 2i கேன்சல் ஆகிடும். வெறும் 2 by 2 1 மட்டும் தான் வரும். 1 மட்டும் தான் வரும். அப்போ 1 மட்டும் வருதுன்னா I can write this as 1 plus 0i அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரூட்டை மட்டும் எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டா காமா டெல்டா கொடுத்துருக்காங்க. ஆல்பா பீட்டா இது காமா அண்ட் இது டெல்டா. சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன உங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. அவங்க கேட்கறது ஆல்பா டெல்டா ஒரு இதுவும் பீட்டா காமா ஒன்று. நான் மாற்றி சொல்றேன். ஓகே, ஆல்பா காமா பீட்டா டெல்டா மல்டிப்ளை பண்ண என்ன உங்களுக்கு, ஸோ 2 டைம்ஸ் இது வந்து 1, இது வந்து மைனஸ் 2 டைம்ஸ் இது வந்து 0. அப்போ வெறும் 2 தான் இருக்கு. கேட்கலாம் போடுங்க. சரியா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 2 தான். செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா பாருங்க. எஸ், அடுத்த சம் போலாமா? இப்போ அடுத்த சம் பாருங்கப்பா. அகைன் இதுவும் ஒரு factor of roots again reduce அப்படின்னா என்ன கேட்குறாங்க, set of all a belongs to real number for which the equation has no real root இருக்காங்க. சூப்பர். ப்ளூ அவங்களே கொடுத்துட்டாங்கம்மா. ஓகேவா? இது வந்து has no real root. அப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2x square plus a minus 5 of x plus 15. இது 3a இந்த கொண்டு வந்தா minus 3a வரும். So this remains the constant is equals to 0. அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் படி has no real roots அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், d உடைய வேல்யூ less than 0 தெரியும். அப்போ d உடைய less than 0 I can write b square minus 4ac less than 0. அதை யூஸ் பண்ணி we need to find the limit. அந்த ஆல்பா பீட்டா தான் பிராக்கெட்ல கண்டுபிடிக்கும். சரியா? லெஸ் தென் சொல்லும்போது நம்ம ஆப்வியஸ்லி ஓப்பன் பிராக்கெட் தான் வந்துடும். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் நம்ம டேரக்டா போடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ பி ஸ்கொயர் என்ன ஆகும், a minus 5 the whole square minus 4 times 2 times 15 minus 3a is less than 0. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். a square minus 10a plus 25. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அங்கிருந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா டேரக்டா போட முடியல சார், சப்போஸ் என்ன சார் இந்த ஸ்டெப்ல தான் நான் போடுறேன் சார், இல்லை இந்த ஸ்டெப்ல தான் நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் வரும்போது டக்குன்னு ஒரு பாஸ் பட்டன் அமைச்சிட்டு நீங்க எந்த அளவுக்கு போட முடியுதுன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களால ஒரு 100% போட முடியலன்னா கூட ஒரு 75% போட முடியுது, 25% போட முடியும் அப்படின்னா கூட இட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 4 2 சார் 8, 8 15 சார் 120. ஸோ மைனஸ் 120. அடுத்து 4 2 சார் 8, 8 3 சார் 24 plus 24a less than 0. So a square 10a 24a plus 14a 14a அடுத்து 95 minus 95 is less than 0. So factors பண்ணுங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணா minus 95, subtract பண்ணா 14. மல்டிப்ளை பண்ணா minus 95 ஓகே, subtract பண்ணா 14. என்னமா வரும், எனி ஐடியா? 5 டேபிள் 5 டேபிளே வருது. சூப்பர். ஸோ 5 டேபிளே வருது. 519 சார். Okay, அப்போ 90. So I can get the answer. So a minus 5, a plus 19 is less than 0. அப்போ நம்மளுடைய பேபி கர்வ் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவாங்க நம்ம. ஸோ a minus 5 னா இந்த 5. ஸோ a plus 19 இது minus 19. less than 0ன்றதுனால இதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். சரியா? இதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கேன், பேசிக் மேக்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பேபி கர்வ் வந்து பிரிச்சு நோங்கிருக்கேன். ரைட், இந்த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பேசி செக் பண்ணி பாருங்க.
அப்போ எனக்கு இதுல ரூட்ஸ் என்ன கிடைக்குது? ஸோ ஏ பிலாங்ஸ் டு -19 to 5ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய ஆல்பா இஸ் -19, பீட்டா இஸ் 5. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? 19 எக்ஸ் இங்க வந்து ஆல்பா பீட்டாக்கு நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸ் உடைய சம்மு கேட்கறாங்க. ஸ்கொயர் ஆஃப் சம். ஓ அதனால தான் நம்பர்ஸ் எல்லாம் எங்க தௌசண்ட்ஸ்ல இருக்கா? ஆப்ஷனே நான் இப்பதான் கவனிக்கிறேன். அப்ப நான் இதை எரேஸ் பண்ணிடுறோமா? எனக்கு ஸ்பேஸ் வேணும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் லைன்ல 19க்கு மேல 5க்குள்ள இருக்கிற எல்லா நம்பருடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? சம் ஆஃப் ஸ்கொயர் இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நம்ம சிங்கிள போட்டிருக்கோம். சீக்வன்ஸ். சப்போஸ் இங்க -19 அடுத்து என்ன இருக்கும்? -18 வரும், -7. அதே மாதிரி இங்க 5 இருக்குன்னா அது மாதிரி 4 இருக்கு. ஸோ எனக்கு இந்த நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்கறாங்க. சரியா? ஸோ அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? -18 ஸ்கொயர். ஓகேவா? -18 ஸ்கொயர் அடுத்து -17 ஸ்கொயர் டாட் 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 எனக்கு -1 ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அடுத்து 0 ஸ்கொயர் இருக்கும். அண்ட் தென் பாசிட்டிவ் வந்து எனக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து 4 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க. ஓகேவா? இப்போ இதுவுமே எனக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ் தான் மாறிடும். எல்லாம் ஸ்கொயர் பண்றேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஐ ஹாவ் ஒன்லி 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 18 ஸ்கொயர். திருப்பி எழுதிக்கிறேன் அப்படியே. ஓகேவா? அண்ட் தென் அகைன் எனக்கு இது 1 ஸ்கொயர்ல இருந்து 4 ஸ்கொயர். புரியுதா? ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? n இன்டூ n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இது 18 தானே? ஸோ அப்போ 18 and 19 2 18s are 36 plus 1 37 divided by 6 plus இது 4 தான், பிரச்சனை இல்லை. ஸோ 4 5 2 4s are 8 8 plus 1 9 by 6. ஸோ சால்வ் பண்ணுங்க. and I want you to comment இந்த ஆன்சரை எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது சிம்பிளிஃபிகேஷன் தான், அதனால நான் வந்து உங்க தலையில பண்ணேன். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல மறக்காம உங்க கேம்னு சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து இந்த வீடியோவில் கடைசி சம் இல்லாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் செம்ம கொஸ்டின் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இது ஈஸி. நான் ஷார்ட்கட் யூஸ் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வந்து ஷார்ட்கட்லாம் பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறது will save much of your time in your exam. சரியா? meanwhile உங்களால போட முடியல வீடியோ பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. யா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? அவங்க ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் √3x -16 is equals to 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த டேர்ம்ஸ்ல இங்க இருக்கிற இந்த லீஸ்ட் நம்பர் யாரு? அதாவது பெரிய நம்பர் யாரு? 25 24 23 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 25 23 24 அப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த பவர்ல we need to replace the variables whatever they are giving. இங்க கொடுத்துருக்கிற இந்த வேரியபிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட்டா அப்படியே வச்சுக்கோங்க வித் த மேக்ஸிமம் நம்பர். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நார்மலா இதோட ஃபார்முலா எப்படி நம்ம எழுதணும்? நம்ம ஆக்சுவலா இதை வந்து நான் வந்து இந்த டேர்ம்ல எழுத போறேன் அப்படின்னா, ஐ நீட் டு ரைட் லைக் ஜென்ரலா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. pn plus 2 அண்ட் தென் இங்க எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? √3 pn plus 1 அண்ட் தென் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? 16 pn equal to 0. அதாவது இங்க இருந்து நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னா, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது இன்க்ரீசிங்ல வரும். n n plus 1 n plus 2. இல்ல சார் நான் கொஸ்டினை பார்த்து எழுதுறேன் சார்னா இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுறேன். இது ஒர்க் சார். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சார் எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப சொல்ற கோஎஃபிஷியன்ட்டை மாற்றக்கூடாது. கோஎஃபிஷியன்ட் இங்க யாரு? 1 தானே? அப்போ 1 டைம்ஸ் p25 வந்துடும். அதே மாதிரி இங்க √3 கோஎஃபிஷியன்ட் 25க்கு அப்புறம் நான் என்ன எழுதணும்? p24னு போடணும். கான்ஸ்டன்ட் கூட நான் 16 போட்டுட்டு அது கூட என்ன பண்ண போறேன்? p23ன்னு போட போறேன் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கன்வர்ஷன் இம்பார்ட்டன்ட். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஓவர், அவ்வளவுதான். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா சம் ஓவர். இப்போ நல்லா கவனிங்க. இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுத போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான வேல்யூ கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போறோம்? என்ன சார் பண்ணோம்? இந்த 23 இருக்கா? இது ரைட்ல கொண்டு வாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? p25 plus √3 p24 is equals to 16 p23. அவங்க என்ன பண்றாங்க? டிவைடட் பை 2 p3 போடுறாங்க. அப்போ நான் டிவைடட் பை 2 p23 போடுறேன். அப்போ இங்கேயே நான் டிவைடட் பை 2 p23 போட்டா இது ரெண்டும் கேன்சல். எனக்கு வெறும் 16 on 2 டிவைட் பண்ணா எனக்கு 8 மட்டும் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆன்சர் எனக்கு 8. புரிஞ்சுதான் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஆல்
மேட்டர்ஸ் ஒன்லி ஃப்ரம் த கன்வர்ஷன் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் டு திஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், இது அப்படியே நீங்க கியூவுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணுங்க பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுக்கோங்க, கியூவுக்கு மாத்திக்கோங்க. இந்த பீக்கு மாத்த மாதிரி கியூவுக்கு மாத்திக்கோங்க. அப்ப எப்படி எழுதுவீங்க இதை, q25 பிளஸ் 3q24 மைனஸ் q23 ஈக்குவல் டு 0. இப்போ அவங்க என்ன பார்த்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, 25ம் 23ம் தான் இருக்கு நியூமரேட்டர்ல. ஸோ அதை வச்சுட்டு இதை மட்டும் கொண்டு போங்க. அப்போ q25 மைனஸ் q23 இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதை நான் இங்க மூவ் பண்றேன். இது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 24 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ இதுதான் நான் ரைட்ல கொண்டு வரணும். அப்போ திஸ் வில் பிகம் மைனஸ் 3 q24. இப்போ q24 டிவைட் பண்றாங்க. அப்போ இங்கே நான் q24 டிவைட் பண்றேன், இங்கேயும் q24 டிவைட் பண்ணலாம். எனக்கு இவங்க 2 பேரும் கேன்சல் ஆயிட்டு இந்த செகண்டுக்கான ஆன்சர் எனக்கு வெறும் மைனஸ் 3 மட்டும் தான் வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்களா, அது சிம்பிள் தெரியுதா. அப்போ 8 மைனஸ் 3 your answer for this question is 5 தான். புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ சொல்லுங்களேன் ஈஸியா தப்பான கொஸ்டின். ஸோ இது எல்லாமே மெத்தட், இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு இதை பத்தின ஒரு நாலேஜ் வரும். சரியா, இதை ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கு பார்த்தீங்களா, இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும். கோஎஃபிஷியன்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், மீதி இருக்கிறத n n+1 நீங்க மாற்றி எழுதணும். அதுக்கான க்ளூ உங்களுக்கு கேள்வியிலே கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் யூ வில் கெயின் மோர் கான்ஃபிடன்ஸ். சரியா, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்கன்னா லைக் போட்டுருங்க, மற்ற இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. bring more likes and comments and subscribers. Only then I will get motivated to post more videos regularly. Thank you so much for watching. நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்காக ஏகப்பட்ட வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு. நீங்க எந்த சாப்டர் ரொம்ப டஃபா ஃபீல் பண்றீங்கன்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸாம் டைம் ரொம்ப கிட்டக்க இருக்கும்ன்றதால தான் நான் வந்து மார்க் ஸ்கோரிங் சாப்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சுபமான பார்க்கலாம். டேக் கேர், பை.